நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you. Vinay Vadera, right? School topper. விஸ்வா சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் வினய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட இன்டர்வியூலாம் படிக்கும்போது தேங்க்யூ சார். யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கௌரவமா சொல்லிப்பேன், சண்டிகரோட பெஸ்ட் லாயர் என்னோட ஸ்டூடெண்ட்னு. தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஹரிஷ் குமார்னு என் கூட படிச்சான என் ஃப்ரெண்டு. ஹரிஷை பத்தியா நீ பேசிட்டு இருக்க? ஆமா சார், அவன் இப்ப சண்டிகர் வந்திருக்கான், இப்போ என் கூட தான் இருக்கான். ஹரிஷா? ஆமா சார். உங்க வீட்டுல இருக்கானா? என்னாச்சு சார், திடீர்னு டென்ஷன் ஆயிட்டீங்க? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல, எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ எந்த ஹரிஷை பத்தி பேசிட்டு இருக்கியோ அந்த ஹரிஷ் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல அவன் குடும்பத்தோட அவன் இறந்து போயிட்டான். என்ன? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஹரிஷோட அப்பா மிஸ்டர் பரமேஸ்வரன் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவன். அதனால இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. என்ன ஆச்சு உனக்கு? எங்க போயிட்டு இருக்க இவ்வளவு அவசரமா? அட நான் போகல, நான் ஓடி போயிட்டு இருக்கேன். ராமு, நீ என்னடா செய்ற? எங்க போற? பாட்டி நான் போகல, ஓடி போயிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க எல்லாரும் ஓடி போயிடுங்க, சொன்ன கேளுங்க. அது என்னன்னா மாலதேக்கா அப்பவும் மதன் அங்கிள் இருக்க போட்டோ பாத்துட்டாங்க. அவங்க அப்பத்துல இருந்து இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க, மதன் அங்கிள் யாரு, மதன் அங்கிள் யாருன்னு. நீ அவகிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல? ஆனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா மதன் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னால எங்க வாழ்க்கையில விஷத்தை விதைச்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் அதையே தான் செய்ய நினைக்கிறேன். அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? பொய் சொன்னியா மாலதி? ஆமா பாட்டி, நான் பொய் சொன்னதுக்கு என்ன காரணம்னா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னாச்சு, இந்த போட்டோ பத்திர உண்மை, மதனக்கில் பத்திர உண்மை, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் பாட்டி. சொல்லுங்க ப்ளீஸ். பாட்டி ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட இந்த உண்மையை மறைக்காதீங்க. மதன் அங்கிள் அப்படி என்னதான் பண்ணாரு? சித்தி ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க, நடந்த உண்மையா நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சித்தி ப்ளீஸ் சொல்லுங்க. தமு ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். பெரிய பாட்டி, நான் இந்த வீட்டோட பொண்ணு, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க, மதன் அங்கிளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன?
சரி, யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இனிமே நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்க போறதில்ல. உங்க எல்லாருக்கும் எது விருப்பமோ அதையே செய்யுங்க. அப்புறம் எனக்கு எது விருப்பமோ அதை நான் செய்யறேன். உண்மையா ஹரிஷ் இறந்திருந்தா அப்ப நம்ம வீட்டில் இருக்கிறது யாரு? இத்தனை நாளா நண்பன் போய் சொல்லி நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கான். வினய், ஹே வினய், எப்படி பாருங்க 5 வருஷம் கழிச்சு என் நம்பரை கரெக்டா கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணியிருக்க. சொல்லு, என்ன விஷயம்? ராஜ், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சாகணும். நம்ம கூட ஹரிஷ்னு ஒருத்தன் படிச்சான்ல, அதான் ஹரிஷ்குமார். ஆமாப்பா, அவனை எப்படி என்னால மறக்க முடியும்? அவன் என்னோட ரொம்ப நல்ல நண்பன். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணோம். அப்புறம் எங்க 2 பேருக்கும் ஒரே சமயத்துல ஒரே கம்பெனில வேலை கிடைச்சது. ஆனா என்ன, நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான். என்னைக்கு அங்க ஜாயின் பண்ணணுமோ அன்னைக்கே அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவன் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சு. ராஜ், நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஹரிஷ்குமாரை பத்தி தான் பேசிட்டு இருக்க. நம்ம கூட படிச்சானே ஹரிஷ்குமார், அவனை பத்தி தானே? ஆமாப்பா, நான் அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு ஹரிஷ் வேற யாருமே இல்லையே. ஹரிஷ் இறந்துட்டான். மாலதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எங்க கிளம்பிட்ட? எங்கேயோ. என்கிட்ட உண்மையை சொல்லு மாலதி. ஏன் பாட்டி, யாராவது என்கிட்ட உண்மையை சொன்னீங்களா? என்ன மதிக்கவே இல்ல. எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க. இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நடக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ மாலதி, நான் சொன்ன கேளு, இப்படி எல்லாம் பண்ணாத. மலதிகா ப்ளீஸ், நீங்க நீ என்கிட்ட எதுவுமே பேசாத. சத்தியம் பண்ணி கொடுத்தல அக்கா, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்தல. இப்ப அந்த சத்தியம் எங்க போச்சு? மாலதி, வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இந்த ராத்திரியில எங்க போற நீ? எங்கேயோ போற பாட்டி. ஆனா போய் சொல்றவங்க இருக்கிற இந்த வீட்ல இருக்கிறத விட எங்கேயோ போறது பெட்டர். நெல்லு மாலதி, அவ எப்படி வீட்டை விட்டு போனானோ அதே மாதிரி நீயும் போறியா? யாரு வீட்டை விட்டு போயிட்டாங்க பாட்டி? நீங்க யார பத்தி பேசுறீங்க? உன்னோட மதன் அங்கிள். நீ உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புறல்ல? நான் சொல்றத கேளு. மதன் உன்னோட அப்பா. அப்புறம் நீ அவனோட பொண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, நாங்க வாக்கிங் போயிட்டு இருக்கோம். நீ எங்க கூட வாயேன். இல்ல வரல பெரியம்மா. ஜீவிதா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் போறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வா, கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துடலாம். How good, come. மேடம், இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொன்னேன். நான் போயிட்டு வந்துடட்டுமா? ஓ எஸ் எஸ், நீ என்கிட்ட சொன்னல. ஆனா நாளைக்கு வந்துருவல்ல? வந்துருவேன் மேடம். அப்ப சரி, போயிட்டு வா. தேங்க்யூ மேடம். ஆமா மாலதி, மதன் தான் மகேஷ், என்னோட பெரிய பையன், மோகனோட அண்ணன். இத்தனை நாளா உங்க அப்பா இறந்துட்டாருன்னு
உங்ககிட்ட நான் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனை பத்தின உண்மைகள் உங்க முன்னாடி வரத நான் விரும்பல. 20 வருஷத்துக்கு முன்னால உன் அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். யாரோ ஒரு பொண்ணுக்காக உன் அம்மாவை விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் உங்க 2 பேரையும் அவன் அனாதையாக்கிட்டான். இதை உன்னால தாங்கிக்க முடியல இல்லம்மா. இந்த வேதனை வேண்டான்னு தான் ஜீவிதாகிட்டையும் உங்ககிட்டயும் இதை சொல்லல. இந்த வலிதான் உங்க அம்மாவை நம்ம கிட்டே இருந்து பறிச்சிருச்சு. அதனால என்னோட பசங்களுக்கும் இந்த நிலைமை வரத நான் விரும்பல. இப்ப 20 வருஷம் கழிச்சு உங்க அப்பா திரும்பி வந்தும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. அவன் ஏற்படுத்திட்டு போன காயம் ஆறவே எவ்வளவு வருஷங்களாச்சு தெரியுமா? இந்த சுயநலவாதியான உன் அப்பாங்கிற நிழல் கூட உங்க மேல படியறதுக்கு நான் விரும்பல. ஆமா, அவன் என்னோட ரத்தமா இருந்தாலும் அவ என் பையனை சொல்லிக்கிறதுல நான் வெக்கப்படுறேம்மா. என்னாச்சு மாலதி? தப்பா எதுவும் சொல்லிட்டனா? சொல்லு மாலதி, ஏதாவது பேசு. எவ்வளவு பெரிய உண்மையா எங்க 2 பேர்கிட்ட இருந்து மறைச்சிங்க. இவ்வளவு கசப்பான உண்மைய உனக்கு ஜீவிதாவுக்கு எப்படிப்பா சொல்ல முடியும்? உண்மை எவ்வளவு கசப்பா இருந்தாலும் என்ன மாலதி, பொய்யை விட மேல் தானே. அவரு எப்படிப்பட்டவரா இருந்தாலும் என்னதான் பண்ணிருந்தாலும் அவரு எங்க அப்பா தானே. அவரு உயிரோட இருந்திருந்தோம் நாங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் அனாதையா வாழ்ந்தோம். அவரு இந்த பூமியில இருக்கும் போதே நாங்க அவரை வானத்துல தேடிக்கிட்டு இருந்தோம். அவரோட பேர்ல நான் கங்கையில விளக்கி ஏந்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவரோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னு. ஆனா அவரு இங்கதான் இருந்திருக்காரு, எங்க கூடவே. அவரு என்னைக்குமே எங்க பக்கத்துல தான் இருந்திருக்காரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பாட்டி? அப்பா பண்ண தப்ப விட நீங்க பண்ணது சின்னதா? என்ன பண்ணாரு? அவருக்கு என்ன பண்ணாரு? அவர் தாலி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டாரு. அவரோட 2 சின்ன பொண்ணுங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்களை ஏமாத்துறாருல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவர் பொண்டாட்டியை குழந்தைகளை ஏமாத்துறாரு. நீங்க உங்களோட பேத்திங்களை இல்லம்மா, பேத்திங்களை ஏமாத்திட்டீங்க பாட்டி. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இது பெரிய தப்பு பாட்டி. என் அப்பா என் பக்கத்திலேயே இருந்தோம். எனக்கு அழாதீங்க. நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணல. நீங்க எதுக்காக வந்த? என்ன தொடாதே. அட, நான் உன் புருஷமா? உன் புருஷன். ஒரு புருஷனோட தேவையை ஒரு பொண்டாட்டி புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? அப்புறம் நீ என்னமோ நான் முதல் தடவை தொடுற மாதிரி ரியாக்ட் பண்ற. இன்னைக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளவு சுலபத்துல நான் மிஸ் பண்ண மாட்டேன். சந்தோஷ், நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன். இருந்தா என்ன? நீ எவ்வளவு மோசமான மனுஷனா இருக்க. எல்லா மனுஷன் கூட இல்ல, நீ ஒரு மிருகம்.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தள்ளிவிடுவேன்? இதெல்லாம் நீ அந்த வினய் ஞாபகத்துல பண்ணல. போதும் நிறுத்து சந்தோஷ். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, எனக்கும் வினய் சருக்கு நடுவுல எதுவுமே இல்லைல்ல. என்ன விடு. இல்லாம இருந்தா அது நல்லது. எங்க போயிட்டு இருக்க வித்யா? சந்தோஷ் என்ன விடு, இல்லனா நான் கத்து எல்லாரையுமே கூப்பிட்டுருவேன். கத்துவியா? சத்தமா கத்துவியா? சரி கத்து. ஆனா நீ கத்துனா அதை கேட்க யாரும் இல்ல. சந்தோஷ் என்ன விட்டு. சந்தோஷ் சொன்ன கேளு, என்ன விடு. விடுன்னு சொல்றேன். ஒழுங்கா யாருன்னு சொல்லு. நீ என்னோட நண்பன் ஹரிஷ் கிடையாது. ஏன்னா என்னோட நண்பன் இவ்வளவு மோசமா நடந்துக்கவே மாட்டான். ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லு. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் வித்யா என்னை பத்தின உண்மையை அவன்கிட்ட சொல்லாம இருக்கிறத நினைச்சா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதன் உன்னோட அப்பா, நீ அவனோட பொண்ணு. அப்புறமா நான் சமோசாவும் ஜிலேபியும் சாப்பிட்டு தான் பெரியவனா. நம்ம ரெண்டு பேருக்கு டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல அங்கிள்? எஸ். அப்படியே மாத்தி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க அங்கிள் இருக்காரு, அப்படியே உன்ன மாதிரி தான். அங்கிள், வீட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லணும்னாமா, இன்னைக்கு உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதுல எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. மாலதி, சொல்றது கேளு. கதவை தர. ஏமா கதவை திறக்க மாட்டேங்கிற? கதவை தர. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறமா மாலதி. கதவை தரமா, உனக்கு எல்லா உண்மையும் புரிய வைக்கிறோம். நீ கதவை திறந்து வெளியே வாமா. நீங்க எப்படி? இப்ப ஃபார்ம்ல நான் உங்க பொண்ணுன்னு சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உறவை காப்பாத்தியே ஆகணும்ல. சைன் பண்ணா மட்டும் போதுமா? மலதிகா, மலதிகா ப்ளீஸ் கதவை திறங்க மலதிகா. மலதிகா, உங்களை எங்களால இப்படி எல்லாம் பார்க்க முடியாது மலதிகா. மலதிகா, இப்படி எல்லாம் பண்ண கூடாதுமா. கதவை தர, கதவை தர. உங்களை பார்க்கும்போது, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். எனக்கு உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா உயிரோட இருந்தா அப்படியே உங்களை மாதிரி தான் இருப்பாரு. இந்த தொட்டில் இருக்குல்ல அங்கிள், இதுவும் எங்க அப்பாவோட அடையாளம் தான். நான் பிறந்த போதான் இந்த தொட்டில வாங்கிட்டு வந்தாங்க. ஐ திங்க் உங்களுக்கு உங்க பொண்ணோட ஞாபகம் வருது இல்ல? அதுக்கு என்ன அங்கிள், நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டீங்க. மலதிகா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மலதிகா? இவ்வளவு கோபம் உடம்புக்கு நல்லது. அது உனக்கு தெரியல மாலினி. உனக்காவது கதவை தரமா, கதவை தர. போங்க, எல்லாரும் போங்க. எல்லாரும் ஏமாத்துக்காரங்க. நான் யார் பேச்சையும் கேட்க விரும்பல. போங்க, எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. ஏமாத்திட்டீங்க, எல்லாருமே என்ன ஏமாத்திட்டீங்க. மலதிகா, கதவை திறங்கக்கா. அம்மாடி, கதவை தரமா. இவங்க எல்லாரையும் மன்னிச்சு தயவு செஞ்சு வெளியே வந்துருமா.
இந்த லாக்கெட்டை உன் அங்கிள் தரப்புல இருந்து ஒரு சின்ன அன்பளிப்பு. இதை அடையாளமா நினைச்சு வச்சுக்கணும். இந்த வளையல என் தரப்புல இருந்து ஜீவிதாவுக்கு கொடுத்துருமா? என் அக்கா பேர் ஜீவிதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கிள்? அது மகேஷ் இருக்கான்லமா, ஒரு நாள் இப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பொண்ணு பிறந்தா அவ பேரு ஜீவிதான்னு வைப்பேன்னு சொன்னான். அவன் ரொம்ப ஆசைப்பட்டாமா அவனுக்கு பொன் குழந்தை பிறக்கணும்னு. அதுக்கப்புறம் பாரு, கடவுள் அவனுக்கு ஒண்ணு இல்ல 2 பொன் குழந்தைங்க. இந்த புயல்ல இருந்து நம்ம எப்படி மீள போறோம்? மாலதி எப்படி சமாளிக்க போறோம்? மாலதி கதவை திறமா, கதவை திறமா மாலதி, கதவை திறமா.